ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூடாக வடித்த சாதம் தாங்க. நான் பொதுவாக சாதம் வடித்து தான் கொடுப்பேன். மோஸ்ட்லி குக்கர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். புளிக்குழம்பு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா நான் இந்த குழம்பு தான் காலை மதியம் 2 நேரத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணுன்றனால தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து சுரக்காய் கூட்டு, கடலப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் போட்டு மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு 3 நாள் நான் நீர்க்காய்கள் சேர்த்துக்கிருவேன். சுரக்காய், சௌச்சௌக்காய், அடுத்து புடலங்காய், அந்த மாதிரி ரொம்ப நல்லதுங்க. அப்படி சேர்த்து பாருங்கள். அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருக்கேன். யூஸ்வலாக முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இது பாசிப்பருப்பு போடுவேன், பட் இல்லாதனால தேங்காய் துருவி போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பீட்ரூட் பொரியலுங்க கிட்ஸ்க்காக. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பெரியவங்க என்னை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, நீ தனியாக செய்யாத, இருக்கிற காயை கொடுத்து பழகுன்னு. கிட்ஸ்க்கு பிடிக்காத காயை கொடுத்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சாப்பிடாமல் நம்ம கஷ்டப்படுறத விட அவங்களுக்கு பிடிச்ச காயை செஞ்சு கொடுத்துட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். தேங்க்யூ.